அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு குட்டி கதை. கதையோட பேரு ஒற்றுமையே வலிமை. பசி தாங்க முடியாத 2 எலிகள் அந்த வீட்டோட கிச்சனுக்குள்ள நுழைஞ்சிச்சு. அங்க ஒரு பெரிய பாத்திரத்துல நிறைய பால் இருந்துச்சு. ஆனா அந்த பாத்திரம் ரொம்ப உயரமான பாத்திரமா இருந்தது. அதனால எலிகளால அந்த பாலை குடிக்க முடியல. 2 எலிகளும் அந்த பாத்திரத்தை சுத்தி சுத்தி வந்துச்சு. அதுக்கப்புறம் 2 எலிகளும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்துச்சு. ஒரு எலி இன்னொரு எலி கிட்ட சொல்லிச்சு, ஃபர்ஸ்ட் நான் உன் மேல ஏறிக்கிறேன், ஏறி நான் கொஞ்சம் பால் குடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நீ மீதிய குடி அப்படின்னு சொல்லிச்சான். அதுபடி ஒரு எலி கீழே இருக்க, இன்னொரு எலி அது மேல ஏறி பாத்திரத்துல இருந்த பாலை குடிச்சிட்டு இருந்துச்சு. அப்போ கீழே இருக்கிற எலிக்கு அவசரம் தாங்காம, சீக்கிரமா இறங்கு, நானும் குடிக்கணும் அப்படின்னு சத்தம் போட்டுச்சு. இந்த சத்தத்தை கேட்டு பயந்த மேல இருக்கிற எலி தடுமாறி பாத்திரத்துக்குள்ள விழுந்துடுச்சு. விழுந்து அங்கிருந்து ஓடியே போயிடுச்சு. உடனே கீழே இருக்கிற எலி, அப்பாடா அந்த எலி ஓடி போச்சு, இனிமேல் இருக்கிற எல்லா பாலும் எனக்கு தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பாத்திரத்தை சுத்தி சுத்தி வந்துச்சு. திருப்பியும் அதால ஏறி பாலை குடிக்க முடியல. நீதி: ஒற்றுமையுடன் இருந்தால் எதையும் அடையலாம். ஒற்றுமை நீங்கினால் நமக்கு தீமையே ஏற்படும். நன்றி, வணக்கம்.